வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோல CSS ஓட காம்பினேட்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல பாக்ஸ் மாடல் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஸ்வலா எப்போதும் கிரியேட் பண்ற மாதிரி நாம CSS ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாக்ஸ் மாடல் டாட் HTML அப்படின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலா கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு HTML டைப் பண்ணி அந்த HTML சாம்பிள் கூட ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் பண்ணிட்டு இன்டர்னல் டேக்குக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஸ்டைல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாக்ஸ் மாடல் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான 4-5 கான்செப்டை நம்ம வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மார்ஜின் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா, மார்ஜின் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பற்றி நம்ம பார்ப்போம். பேடிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. CSSல பேடிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி பார்ப்போம். அவுட்லைன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த CSS ப்ராப்பர்ட்டியில அவுட்லைன் பத்தி நம்ம பேசியிருந்தோம். அட்லீஸ்ட் அதாவது அட்வான்ஸ்டு CSS ப்ராப்பர்ட்டியில நாம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அவுட்லைன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு பார்டர், இந்த பார்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக பார்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பத்தி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் டிசைன் பண்றாங்க. அந்த பாக்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும், எப்படியெல்லாம் மூவ் பண்ணிக்கலாம், உள்ள கண்டென்ட் எல்லாம் எப்படியெல்லாம் நம்ம மாட்டோம்னா கண்டென்ட் உள்ள நம்ம எப்படியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுதான் இந்த பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு போறதுக்கு முன்னாடி இதுல வந்து நம்ம முக்கியமா ஒரு டேக் யூஸ் பண்ண போறோம். என்ன டேக்னா div அப்படிங்கிற டேக். ஓகேங்களா, div அப்படிங்கிற ஒரு டேக். இந்த டேக் வந்து நம்ம காம்பினேட்டர்ஸ்லயே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ div அப்படின்னு ஒரு டேக். இந்த டேக் நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு அங்கே எதுவும் அவுட்புட் வருமா? இங்கே ரைட் கிளிக் பண்ணுறேன், காப்பி பார்த்து கொடுக்குறேன், என்னோட ப்ரௌசருக்கு போகிறேன், ப்ரௌசரில் யூஆர்எல் பேஸ்ட் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது, எதுவுமே வரலை. ஓகே ரைட், நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணாதான் இடையில கீழே நிறைய இறைச்சல் இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா CSS எழுத போறேன். எப்படி நம்ம CSS எழுதுவோம்? ஆஸ் யூஸ்வலா divங்கிற டேக்கை செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு இது விசிபிளா இருக்கணும்னா என்ன பண்ணுவோம்? பார்டர். ஓகேங்களா, பார்டர் 1 பிக்சல் சாலிடு. இதுல ஒண்ணா நான் ரன் பண்ணி காமிக்கேன். சாலிடு ப்ளூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு divங்கிற டேக்குக்கு பார்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்க போய் ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு லைன் தான் வந்துருக்கு. இந்த டிவிஷன் அப்படிங்கிற டேக்கு இந்த பேஜோட என்டையர் வித்தை எடுத்துக்குது. ஓகேவா? ஆனா ஒரு பாக்ஸ் மாதிரி எனக்கு கிடைக்கல. பாக்ஸ்னா அது ஸ்கொயரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெக்டாங்குலரா இருக்கலாம். பாக்ஸ்ங்கிறது 3 டைமென்ஷனல் வியூல பாக்குற மாதிரி கிடையாது. ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் எடுக்க போறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒரு ரெக்டாங்கிள்னா அதுக்கு தேவையான வித் இருக்கும், அதுக்கு தேவையான ஹைட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்? வித் அண்ட் ஹைட். இப்போ வித் ஒரு 500 பிக்சல் அப்படின்னு நான் டிஃபைன் பண்றேன். அப்ப வித் 500 பிக்சல்னா தென் ஹைட் வந்து ஒரு 300 பிக்சல் அந்த ரேஞ்சில் நான் டிஃபைன் பண்றேன். இப்போ இப்படி டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கெட் திஸ் பாக்ஸ். இந்த ஏரியாவுக்கு பேரு பாக்ஸ். ஓகே, இன்னும் விசிபிளா உங்களுக்கு அந்த ஏரியா மட்டும் பார்க்கணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வாட் எவர் இட் இஸ், பிங்க் அந்த மாதிரி ஏதோ ஒரு கலர் நான் வந்து இப்படி அப்ளை பண்றேன். இப்படி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கெட் பாக்ஸ். இப்போ நான் என்ன பண்றேன்? HTML ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் நான் எடுக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி அந்த ஏரியாக்குள்ள பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்க divங்கிற டேக்குல ஆஸ் யூஸ்வலா இருக்கிற மாதிரியே அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை நாம வந்து இங்க பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கண்டென்ட்டை நம்ம வந்து இங்க பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்படி இருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கண்டென்ட் இங்க வந்து வரும். ஓகே, இதோட ஃபாண்ட் சைஸை வேணா நம்ம மாற்றலாம். இதோட ஃபாண்ட் சைஸ் ஒரு 33 பிக்சல் அப்படின்னு நான் வைக்கிறேன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்படி வச்சுன்னா என்ன ஆகும்? இதோட ஃபாண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ பெட்டர் ஒரு 23 பிக்சல் வச்சுக்கலாம். அது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். 33 ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்படி நமக்கு வந்து வந்திருக்கு. இதுல வந்து டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்றேன். டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை கொடுத்துட்டு சென்டரா இருக்கிற மாதிரி இப்படியே அலைன்மெண்ட் பண்ணி வச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து நார்மலா ஒரு பாக்ஸ், அவ்வளவுதான். இந்த இதுல நம்ம ஒரு பாக்ஸ் டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பாக்ஸ்ல நான் எழுதி இருக்கக்கூடிய இந்த பார்டர் தான் நமக்கு வந்து ஒரு 4 பிக்சல் வச்சேன் அப்படின்னா இந்த பார்டர்
ஓகேவா? இது வந்து இதை சுத்தி இருக்கக்கூடிய பார்டர், ரைட்? ஓகே. அப்ப இதுல அவுட்லைன் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னு சொல்றாங்கன்னா அந்த பார்டருக்கு மேல வரக்கூடியது தான் அவுட்லைன். ஸோ அப்ப நான் என்னன்னா அவுட்லைன் 5 பிக்சல் சாலிட் ரெட் அப்படின்னு நான் அசைன் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு மேல ஒரு ரெட் கலர் வரும். அவங்க ரெண்டு பேரும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அவுட்லைன் ஆஃப்செட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த அவுட்லைன் ஆஃப்செட் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு 3 பிக்சல் அப்படி கொடுத்தேன் அப்படின்னா பாக்குறதுக்கு போட்டோ ஃப்ரேம் மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இடையில வந்து கேப் இருக்கும். ஸோ இதுல வந்து என்னென்ன கான்செப்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு பார்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அவுட்லைன்னா என்ன, அவுட்லைன் ஆப்ஷன்னா என்ன, பாக்ஸ் எப்படி டிசைன் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ முக்கியமா பாக்ஸ் மாடல்ல மார்ஜின்னா என்ன, பேடிங்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ பேடிங் அப்படிங்கிறது என்னன்னா உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டை இன்னர் அதாவது என்ன சொன்னா உள்ள மூவ் பண்றது. அதாவது இந்த ஆக்சுவல் பார்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் தான். ப்ளூ கலருக்கும் இந்த தி ஸ்டார்ட் ஆகுதுல அது டி அப்படிங்கிறதுக்கும் இந்த ஏரியாவை வந்து நம்ம உள்ள மூவ் பண்றோம் சுத்தி. ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேடிங் அப்படின்னு சொல்லுவோம். நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா பேடிங் ஒரு 8 பிக்சல் அப்படின்னு வைக்கிறேன். என்னன்னா பேடிங்னா இது வந்து எல்லா சைடும் சேர்த்து அப்படின்னா ஓவரால் 8 பிக்சல் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா எனக்கு இந்த பாக்ஸும் மூவ் ஆயிருக்கும். நான் என்ன பண்றேன்னா 8 பிக்சல் கொடுத்துருக்கேன், பாக்ஸ் நமக்கு என்ன ஆகும்னா மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகும்னு பார்க்கலாம். இப்போ ஓகே இங்க இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 8 பிக்சல் கொடுத்துட்டேன், ரைட்? இப்போ இங்க வந்து ரன் பண்ணுவோம். ரன் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இந்த பேடிங்க்கு 8 பிக்சல் பதிலாக ஒரு 12 பிக்சல் அப்படின்னு நான் மாத்துறேன். 12 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறேன் அப்படின்னா இன்னும் பாக்ஸ் வந்து என்ன மூவ் ஆகும். ஆக்சுவலி இங்க கேப்பும் நமக்கு கிடைக்கும். இந்த ப்ளூ கலர் பாருக்கும் இந்த டெக்ஸ்டுக்கு இடையில கேப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாக்ஸோட சைஸும் மூவ் ஆகும். அப்போ பாக்ஸோட சைஸை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா பாக்ஸ் சைசிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் அப்படியே இருக்கும், கண்டென்ட் மட்டும் என்ன ஆகும் உள்ள மூவ் ஆகும். அப்போ உள்ள அந்த கண்டென்ட் 4 சைடு என்ன ஆகும் உங்களுக்கு வந்து மூவ் பண்ணி காமிக்கும். இதை நீங்க என்ன பண்ணலாம்னா பேடிங் டாப் அந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்லலாம். சாரி, கண்ட்ரோல் ஸ்பேஸ். இதை வந்து என்ன பண்ணலாம், பேடிங் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா பேடிங் டாப் வாட் எவர் இட் இஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் கட் பண்ணிடுறேன், இங்க போட்டுறேன். ஸோ இங்க உள்ள எழுதிடுறேன். நீங்க டாப் சைட்ல இருந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா பேடிங் டாப் அப்படின்னு நீங்க மூவ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்னா பேடிங் லெஃப்ட் டவுன் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சாரி பாட்டம் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். டவுனுக்கு வந்து பாட்டம், லெஃப்ட் சைடுக்கு லெஃப்ட் தான். பேடிங் டாப் அதே மாதிரி பேடிங் பாட்டம் அப்படிங்கிறது இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க கத்துக்கலாம். ஸோ பேடிங் டாப், பேடிங் லெஃப்ட் இது வந்து காமன். பேடிங் லெஃப்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாட்டம், ஓகேவா? டவுன்னா கீழ் பகுதி, அதுக்கு வந்து பாட்டம். இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ பேடிங் அப்படிங்கிறது என்ன, பாக்ஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மூவ் பண்றதுக்காக மட்டும்தான். இப்போ பாக்ஸோட சைஸ் பேடிங் அப்ளை பண்ணும்போது அது என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகாம பாக்ஸை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ் அப்படின்னு ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப மார்ஜின்னா என்ன, மார்ஜின் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு ஸ்கிரீனையே மூவ் பண்ணிட்டு போவாங்கல்ல, எனக்கு வந்து ரொம்ப சன்லைட் படுது அதை மறைக்கணும்னா அந்த ஸ்கிரீன் எல்லாம் மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த பாக்ஸையே மூவ் பண்ணிட்டு போறதுதான் மார்ஜின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல போயிட்டு இந்த பாக்ஸுக்கு பேரண்ட் யாருன்னா பேரண்ட்ல இருந்து மூவ் பண்ணணும். பேரண்ட் யாருன்னா பாடி அப்படிங்கிற டேக் தான் பேரண்ட். அப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா மார்ஜின், இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மார்ஜின் லெஃப்ட் ஒரு 30 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம். ஸோ அப்போ மார்ஜின் லெஃப்ட்னா 30 பிக்சல் கொடுத்தோம்னா எனக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து 30 பிக்சல். ரைட் நான் ஆல்ரெடி ஃபுல் ஸ்பேஸ் இருக்கு, இங்க மூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது, இங்க ஆல்ரெடி இங்க இதோட அட்டாச் ஆயிடுச்சு. ஆனா ஆப்போசிட்ல கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ்ல போகும். இப்போ மார்ஜின் லெஃப்ட் மைனஸ்ல கொடுத்தீங்கன்னா இன்னும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். அதே மாதிரி மார்ஜின் டாப் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து மார்ஜின் டாப் ஒரு 50 பிக்சல் அப்படி செட் பண்றேன் அப்படின்னா டாப்னா மேல் பகுதி, இப்போ மேல இருந்து கீழே வரும். அப்ப பேரண்ட் எலமெண்ட் யாரோ பேரண்ட் எலமெண்ட்ல இருந்து நீங்க மூவ் ஆகும். இப்போ இந்த இதையே இன்னொரு டிவுக்குள்ள நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க,
நாம இதுக்கு முன்னாடி கான்செப்ட் பார்த்தோம்ல, சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ்ல ஐடி, கிளாஸ் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதே மாதிரி 2 டிவிஷன் போட்டுட்டு, அது வேற ஐடி, இது வேற ஐடி அப்படின்னு நீங்க செப்பரேட்டா ரெடி பண்ணிட்டு, அதுக்கு ஒரு பார்டர், இதுக்கு ஒரு பார்டர் நீங்க குடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மேல இருக்கக்கூடியது பேரண்ட் எலமெண்டாவும், கீழ இருக்கக்கூடியது சைல்ட் எலமெண்டாவும் இருக்கும். ஆக்சுவலி நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, யூ ஜஸ்ட் ட்ரை லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இப்படி வந்து கிரியேட் பண்ண சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிவிஷன் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப இந்த டிவிஷன் வந்து ஒரு பேரண்ட் எலமெண்ட். இதுக்கு ஒரு ஐடி நீங்க கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கு ஒரு பார்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது பேரண்டா மாறிடும். உள்ள வந்து சைல்ட் எலமெண்டா இன்னும் ஒரு டிவ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா அது சைல்ட் எலமெண்ட் ஆகும். அப்ப இதுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த ஐடிக்கு பார்டர் யூஸ் பண்ணுங்க. இந்த ஐடிக்கு பார்டர் யூஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க இதுல மார்ஜின் அப்ளை கொடுத்தீங்கன்னா இதுல இருந்து என்ன ஆகும்? மூவ் ஆகும். சோ இந்த மாதிரி மார்ஜின் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப மார்ஜின் அப்படிங்கிறது பேரண்ட் எலிமெண்ட்ல இருந்து இந்த ஸ்கிரீனை மூவ் பண்ற கதை தான். மூவ் பண்றது தான். பேடிங்னா உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் மூவ் பண்ணணும். அப்படி பேடிங் கொடுக்கும்போது பாக்ஸோட சைஸ் வந்து உடையாம இருக்கணும், எக்ஸ்பேண்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா அந்த பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ்ங்கிறத கொடுக்கணும். நீங்க இந்த பார்டருக்கு மேலே அவுட்லைன் வேணா அவுட்லைன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க 2 பேருக்கு இடையில கேப் வேணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு இடையில என்ன பண்ணிக்கலாம்? கேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட்ல வந்து நம்ம பாக்ஸ் மாடல் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் அப்படியே அழகா பாஸ் பண்ணி பொறுமையா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களுடைய மெஷின்லையும் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி நண்பர்களே.